ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரி வீடியோன்னு. ஆனிவர்சரிக்கு முன்னாடி நாளே சர்ப்ரைஸாக எனக்கு பால்கோவா அண்டு ஹல்வா வாங்கிட்டு வந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடந்த பல வருஷத்தில் ஆனிவர்சரிக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வர்றது இதான் ஃபஸ்ட் டைம். மறுநாள் வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாததுனால அப்போவே நான் ஓப்பன் பண்ணிட்டேன் சாப்பிடலான்னு. கொடுக்கும்போதே ஹல்வாவை மட்டும் இட்லி பாத்திரத்தில் வச்சு லைட்டாக குக் பண்ணிவிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். இது எங்கள் 2 பேருக்கும் ஏன்னு தெரியல. ஆல்ரெடி குக் பண்ணி தானே இருக்குது, இதை எதுக்கு மறுபடியும் வேறு குக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு நினச்சிட்டே ஆவியில் வச்சு அவிச்சு பார்த்தா நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஃபஸ்ட்டு கவரை ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. இப்போ நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதுமே நல்லா கரைஞ்சி போகிற மாதிரி இருக்குது. இது திருநெல்வேலி ஹல்வாவாம். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் திருநெல்வேலிக்காரர் ஸ்வீட் ஸ்டால் போட்டிருக்காராம். அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்ததாக சொன்னாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது செகண்ட் டைம் எனக்கு திருநெல்வேலி ஹல்வா கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க திருநெல்வேலி போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. அப்போது அந்த அளவுக்கு எனக்கு டேஸ்ட்டு தெரியலை. பட் இப்போது டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும்தான் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். வேறு யாருக்கும் அவ்வளோவா பிடிக்காததுனால மோஸ்ட்லி நாங்கள் ஸ்வீட் எல்லாம் வாங்க மாட்டோம். ஹாப்பியாக இருந்தேன், எல்லாமே எனக்கு தானே. ஆனால் கோபிக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருன்னு கொடுத்தேன். அவளுக்கு பால்கோவா டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சதுனால பாதியை காலி பண்ணிட்டா. எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்தே எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டில் பால்கோவாவும் ஒன்று. ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் மொத்தத்தையும் அப்போவே காலி பண்ணிட்டேன். இன்றைக்கி காலையில் ஸ்பெஷலாக பூரி வித் பொட்டேட்டோ குருமா தான் பண்ணினேன். பூரி பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால இன்றைக்கி ஸ்பெஷலாக இருக்கட்டுமேனு பண்ணினேன். சமைச்சிட்டு இருக்கும்போதே ஹஸ்பண்ட் வந்து சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு கிளம்புங்க, கோவிலுக்கு போயிட்டு வரும்போது லஞ்சுக்கு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டு வரலான்னு சொன்னது தான் போதும். டக்குன்னு பூரி பண்ணி சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான நாள் வந்தால் தான் ஹோட்டலெல்லாம் போயிட்டு சாப்பிட முடியும். முக்கியமாக நமக்கு சமைக்கிறதுல இருந்து லீவு கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு சில முக்கியமான நாளுக்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ணுவோம். அதில் இதுவும் ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என் பசங்க இந்த அளவுக்கு என்னோடய டேவை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச் சாய் கோபி. பசங்க பண்ணின ரூம் டெக்கரேஷன் இது. வாலில் எதுவும் ஒட்டக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். ஸோ அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பலூன் வச்சு ஏதோ பண்ணியிருந்தாங்க. ரூம் லைட்டை எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கதவை ஓப்பன் பண்ணி ரொம்ப வேகமாக விஷ் பண்ணாங்க. அப்புறம் அவங்களே ரெடி பண்ண கிஃப்ட் பாக்ஸை கொடுத்தாங்க. நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறேன். வாங்க அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த பக்கம் நிக்கிறேன். ஹேப்பி ஆனிவர்சரி. थैंक यू. ஓபன் பண்ணி காமிச்சிரு நீனே. நீனே ஓபன் பண்ணிக்கோ. இங்க ஓபன் பண்ணு. ஆமா நான் ஓபன் பண்ணு. இத வா. இதோ. இதுல சாக்லேட். சாப்பிடுங்க. थैंक यू so much. ஹாய். ஓ. உங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஓ சூப்பர். அப்பா ஒரு மோதிரம். थैंक यू சாரா. थैंक यू so much சாரா. இது வாச்சா டைம் எல்லாம் போட்டுங்க. what gift? நெக்லஸா? ஏய் அப்புறம் இது நீ கையில மாட்டிக்க. நெக்லஸா? சாரி நான் ஒண்ணும் பண்ணல. நான் அது ஓபன் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. நான் கஷ்டப்பட்டு நானு சாயை தச்சி வச்சிட்டேன். சரி ஓகே. நம்மளும் சாப்பிடலாமா? அத பாப்போம். இது எங்கதுமா பாரு. என்ன அம்மா அப்பாவா? ஹார்ட்டா? அது இது என்னோட மோதிரம். என்னோட மோதிரமா இது? அது நான் மோதிரம் கேட்டேன். இது थैंक यू. சரி. அம்மா இங்க பாரு. இது அம்மா, இது அப்பா, இது கோபி, இது சாய்ரா. थैंक यू so much. சூப்பர் சாக்லேட் வச்சுக்கோ. थैंक you. நான் உங்களுக்கு கொண்டு. இது எங்களுது. ஓபன் பண்ணுங்க. ஏய் கிளாப் பண்ணுங்க. சூப்பர்.
இதுதான் நாங்க இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருந்தோம் உள்ள. தேங்க்யூ சாரா. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ஹாப்பியாக கோயிலுக்கு போயிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள இஸ்கான் கோவிலுக்கு தான் போனோம். இங்கே நிறைய சாமி இருக்குது. இன்றைக்கி ஏகாதசினால் நரசிம்மர் கோவிலில் பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க. நாங்கள் கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதும் அது முடிகிறதும் கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தா பார்த்துருக்கலாம் போல். அப்படியே பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயர் சிலையை பார்க்க போயிட்டோம். இப்போ தான் வச்சுருக்காங்க, வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே ஒரு குட்டி லிங்கம் இருக்கும். அது மேலே ஊற்ற ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மொத்த தண்ணியும் காலியாகிற வரைக்கும் சாய் ஊற்றிக்கிட்டே இருப்பான். பின்னாடி வந்தவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டே போயிடுவாங்க. லஞ்சுக்கு டைம் ஆனதுனால ஹோட்டலுக்கு போயாச்சு. பட் பெருசாக ஒன்றும் ஹாப்பி இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஏகாதசி, அதனால் நோ நான்வெஜ் அண்டு நோ ரைஸ். பெருசாக என்னத்தை போயிட்டு சாப்பிட போகிறோன்னு நினச்சிட்டே போனோம். பசங்களுக்கு சிக்கன் சாப்பிட முடியாதுன்னு ஃபீலிங் வேறு. வெஜ்ஜில் மஷ்ரூம் சூப், மஷ்ரூம் ஃப்ரை, கோபி ஃப்ரை, நான், பன்னீர் டிக்கா மசாலான்னு ஆர்டர் பண்ணினோம். பசங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் சிக்கன் கபாப் ஆர்டர் பண்ணியாச்சு. இங்கே ஃபுட் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு டிஷ்க்கும் நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் டேஸ்ட்டு வைஸு ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம். நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4 மணிக்கு விடாமுயற்சி படத்துக்கு கிளம்பிட்டோம். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரிட்டன் வீட்டுக்கு வர 8:30 ஆகிடுச்சு. மதியம் சாப்பிட்டதே ஃபுல்லாக இருந்ததுனால சிம்பிளாக நைட்டுக்கு ப்ரெட்டு மட்டும் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. இன்னைய டே செம்ம ஹாப்பியாக போச்சு. ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.